அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள். 356 என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பில் அரசியல் சட்டப்பிரிவுப்படி இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டப்பிரிவு 356. ஆனால் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இது தானாகவே கலைந்துவிடும். அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது, காலம் கனிந்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரிய அளவில் உருவெடுத்து விட்டது. நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்து போக அளவிற்கு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவெடுத்திருக்கிறது. அவருடைய கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அவர்களே போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. இடைநிலை ஆசிரியர் போராடுகிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லை என்று போராடுகிறார்கள். அனைத்து மரபு மக்களும் அரசு அதிகாரிகளும் போராடுகிறார்கள், மக்களும் திண்டாடுகிறார்கள். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பயணம் தான் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். ஏற்கனவே டாக்டர் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை நடத்தினார்கள். அப்பொழுது நான் ஊட்டியிலே வந்து பேசினேன். அன்புக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் என் மக்கள் யாத்திரை நடத்தினார்கள். அப்பொழுது நான் அவரோடு நடைபயணம் போனேன். எல்லா இடங்களிலும் வெற்றி என்றே வந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் கடந்த பாராளுமன்றம் அதிகப்படியான வெற்றியை பெறாவிட்டாலும் கூட அதிகப்படியான சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றோம். 18% வாக்குகளை நாம் பெற்றோம். இவர்கள் இருவருடைய உழைப்பால் 18% வாக்குகளை நாம் பெற்றோம். இனி நாம் எல்லோருடைய உழைப்பால் சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை யாத்திரையாக அழைத்து செல்ல வேண்டிய கூட்டமாக இந்த ஊட்டி நடைபெறுகின்ற கூட்டம் இருக்கின்றது.